Hi, நான் உங்கள் பாலா. வெல்கம் டு JB Design Academy. Hi, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம Fiverrல டாக்ஸ் டீடைல்ஸ்லாம் எப்படி அப்டேட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அது இல்லாம வந்த ஆர்டர்ல டாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த டாக்ஸை எப்படி நம்ம 100% ரீஃபண்ட் வாங்குறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல்ல ஃப்ரீலான்ஸ் கைட்லைன், சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸ்லாம் போடுவோம். ப்ளீஸ் ஜாயின் அவர் ஃபேமிலி. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்கு போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் ஒரு இன்கம் டாக்ஸ் ப்ரொஃபஷனலாம் கிடையாது. நான் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நான் இன்கம் டாக்ஸ் பர்சன் கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டனோ அதுதான் இங்க உங்களுக்கு பதிலா சொல்ல போறேன். இந்த வீடியோல எதனா தப்பு இருந்தா சொல்லுங்க, நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். Fiverrல செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல பேமெண்ட் மெத்தட் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க. பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபார்ம் ஓபன் பண்ணும். இதுல எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. இதுல ஃபுல் நேம் இருக்கும், உங்க நேம் கொடுத்துருங்க. கம்பெனி நேம் இருக்கும். நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கம்பெனி நேம் கொடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க இயர்லி 20 lakhs மேல உங்களோட இன்கம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதுல உங்களோட கம்பெனி நேம் நீங்க தரலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு 95% ஜிஎஸ்டி இல்லாதவங்க தான் இருப்பீங்க. அதனால இந்த இடத்த பிளாங்கா விட்டுருங்க, ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து இங்க இருக்கிற கண்ட்ரி இந்தியா, அப்புறம் நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுத்துருங்க. அப்புறம் உங்க அட்ரஸ், அப்புறம் நீங்க சிட்டி, நீங்க எங்க இருக்கீங்க, உங்க பின்கோடு. இந்த இடத்துல கண்டிப்பா எதனா ஒன்று செலக்ட் பண்ணோம். ஆர் யூ சிட்டிசன் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியான்னு கேட்குறேன். எஸ், ஆமா. அப்புறம் ஆர் யூ ரெஜிஸ்டர்ட் ஃபார் இந்தியன் ஜிஎஸ்டி கேட்டுருக்காங்க. இந்த இடத்துல நான் நோ கொடுக்குறேன். ஏன்னா நான் இயர்லி 20 lakhs மேல ஏர்ன் பண்ணல. ஸோ அதனால இந்த இடத்துல நான் நோ கொடுத்துறேன். இந்த இடத்துல என்னோட பேன் கார்டு நம்பர் தரேன். சப்போஸ் நான் இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்து என்னோட ஜிஎஸ்டி நம்பர் இங்க நான் கொடுத்துருவேன். இப்போ இந்த இடத்துல வரும்போது ஒரு 4 கேட்டகரி இருக்கு. வாட் இஸ் யுவர் டிசிஎஸ் அண்டர் ஜிஎஸ்டி டாக்ஸ் கேட்டகரின்னு இருக்கு. இந்த இடத்துல ஒரு 4 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 95% பீப்புள் இதுல ஜிஎஸ்டி ரெஜிஸ்டரா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, எக்ஸம் கொடுத்துருங்க. யூ டோன்ட் ஹேவ் டு பே டிசிஎஸ் அண்டர் ஜிஎஸ்டி கேட்டகரி கொடுத்துருங்க. ஸோ நீங்க ஜிஎஸ்டி பீப்புளா இருந்தா இதுல எது வருதோ அதை பார்த்து நீங்க கொடுங்க. வாங்க இப்போ டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம டாக்ஸ் ரீஃபண்ட் வாங்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ டாக்ஸ் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. ஒன்னு சேலரி பீப்புள், ஒன்னு நான் சேலரி பீப்புள். சேலரி பீப்புள் என்னன்னா உங்களோட அமௌண்ட், அதாவது 28/1/2022 வரையும் உங்களோட சேலரி அமௌண்ட் ஆஃப்டர் டிடக்ஷன் 5 லட்சம் ரூபாய் உள்ள வந்திருந்ததுன்னா நீங்க இந்த டிடிஎஸ் இ ஃபைல் மூலமா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கு மேல வந்துச்சுன்னா வாங்க முடியாது. அதே நான் சேலரி பீப்புளுக்கு நீங்க 20 லட்சம் ரூபாய் வரையும், அதாவது ஸ்மால் பிசினஸ் 20 லட்சம் ரூபாய் வரையும் நீங்க மந்த்லி ஏர்ன் பண்ணீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி கேட்டகரிக்குள்ள வர மாட்டீங்க. நீங்க எக்ஸாம் கொடுத்துடலாம். இந்த டிடிஎஸ் நீங்க இ ஃபைல் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இதுல நான் இந்த 5 லட்சம் ரூபான்னு சொன்னது சேலரி பீப்புளுக்கு. இந்த ஃபைவர் இன்கம் மட்டும் கிடையாது, உங்களோட ஹோல் இன்கம். நீங்க ஆபீஸ்ல சேலரி வாங்கலாம், இல்ல வேற எங்கன்னா நீங்க ஜாப் பண்ணிருக்கலாம். இந்த எல்லா இன்கமும் சேர்த்து சொல்றேன். அதே மாதிரி நான் சேலரி பீப்புளுக்கு இதேதான். ஃபைவர்ல வர இன்கம் மட்டும் நான் சொல்லல. நீங்க எதனா ஒரு பிசினஸ் பண்ணலாம், அந்த பிசினஸ் மூலமா உங்களுக்கு எதனா அமௌண்ட் வரும். சோ அந்த ஹோல் அமௌண்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் உள்ள இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த கேட்டகரியில வருவீங்க. இதுக்கு மேல போனீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டு நீங்க அடுத்த கேட்டகரி போயிடுங்க. சோ இப்போ நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண, சோ நீங்க இப்போ நீங்க 20 லட்சம் ரூபாய்க்குள்ள வர வச்சீங்க. அதனால நீங்க எக்ஸாம் கொடுத்துருங்க. உங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. இந்த 2 பேரும் இந்த டிடிஎஸ் வாங்கலாம். இப்போ இந்த டாக்ஸ் ஏன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஃபைவர்ல ஒரு சேல் நமக்கு நடக்குது. நான் தான் செல்லர், பையர் ஒருத்தவங்க வராங்க. இந்த சேல் நடக்கிறது கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்? கவர்மெண்ட் தெரிஞ்சாதான் நம்ம இன்கம் டாக்ஸ் பே பண்ண முடியும். சோ ஃபைவர் என்ன பண்றாங்க, இந்த 1% டிடிஎஸ் நம்ம எக்ஸாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 1% டிடிஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. இந்த 1% எப்படின்னா, இப்போ ஒரு சேல் நடக்குது. அந்த சேல் $100 நடக்குங்க. அந்த ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டரோட அமௌண்ட் $100. இந்த $100ல $20, அதாவது 20% ஃபைவர் கமிஷனா எடுத்துப்பான். ஃபைவர் கமிஷனா எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஹோல் அமௌண்ட் $100ல 1% $1. இந்த $1 கவர்மெண்ட்டுக்கு டிடிஎஸ் கட்டிடுவாங்க. இப்போ இ ஃபைல் மூலமா நமக்கு வாங்கிடலாம். அந்த இ ஃபைல் எப்ப பண்றது, எப்ப நமக்கு கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சேல் April 21, 2022ல நடக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இந்தியால இன்கம் டாக்ஸ் ஃபைல் எப்படி ஒர்க் ஆகும்னா கேலண்டர் இயர் தான். அதாவது 1 April to 31 March. நீங்க இப்போ ஜூலைல டாக்ஸ் ஃபைல் பண்றீங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் இயர்க்கான டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பீங்க, உங்க பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாமே. அதாவது 1 ஏப்ரல்ல இருந்து 31 ஏப்ரல் 2021 ஏப்ரல்ல இருந்து 2022 மார்ச் 31 வரை நீங்க கொடுப்பீங்க. இந்த கேலண்டர் இயருக்குள்ளான டிடக்ஷன் மட்டும் தான் இப்போ நமக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் டிடிஎஸ்ல வந்துடும். இப்போ நம்ம பண்ண ஜாபோ April 21, 2022. இந்த அமௌண்ட் நமக்கு எப்போ வரும்னா நெக்ஸ்ட் சைக்கிள், அதாவது
2023ல நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது தான் இந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை நீங்க வாங்க முடியும். ஸோ அதனால செக் பண்ணீங்க, உங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த பர்சன் கிட்ட கேட்டுங்க டிடிஎஸ் எதனா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு அதாவது நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க ஸோ அது எல்லாமே அந்த காலத்துல வந்து அப்டேட் ஆகும். 3 months, அதாவது சில கம்பெனி 3 months ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து 6 months ஒன்ஸ் நினைக்கிறேன், அது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு 3 months ஒன்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபைவர் வந்து இது மாதிரி நமக்கு டிடிஎஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து டிடிஎஸ் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்க இயர்லி கரெக்டா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா லாஸ்ட் இயருக்கான டிடிஎஸ் உங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வந்துடும். எனக்கு தெரிஞ்சு உங்க கேள்விக்கு எதெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுல இருந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்ச பதில உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன்.